உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும், விரைவாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். 4 அதிகாரிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான். எனக்கு சில துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் வகிக்கும் வருவாய் துறை, அதுபோல் சமூக நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, ஆதிராடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தல், இது மாதிரி ஒரு 7-8 துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த துறை செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள், திட்டங்கள், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைத்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவிப்பதற்காக எனக்கு நியமித்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன். எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது. பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள், நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதை சொல்வதற்காக தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் ப்ரீஃபிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணார்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது, டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெலாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர், 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கம் தெரிவிப்பதற்கும், நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும். இப்போ இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் வந்து 30/6 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு. 1.01. ஸோ இது வந்து நமக்கு மக்கள் வந்து அளிக்கக்கூடிய மனுக்கள். இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸஸ் போக வேண்டியது இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவித்தாங்க. முதல் கட்டமாக நகரப்பகுதிகள், அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்புறங்களும் இந்த முகாம்கள் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24 வரை நடைபெற்றது. அந்த முகாம்களில் குறிப்பாக வந்து 2058 முகாம்கள் நடைபெற்றன. 9,05,000 பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம், இலவச மீட்டு பணி பட்டா, இந்த மாதிரி வந்து டாப் 10 அனலைஸ் பண்ணல வந்தது. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரக பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்டமாக ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன. அது கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2344 முகாம்கள் நடைபெற்றன. நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு
12.81 lakhs பெட்டிஷன்ஸ் வந்து ரிசீவ்டு. அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபேக்ட் வந்து அந்த முகாமில் பெறப்பட்ட 95% ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம். இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்குறதெல்லாம் இந்த ப்ராசஸில் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும். கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பெயர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட இருந்து மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபீட்பேக் கிடச்சதில் சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. ஃபேஸ் 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம், முதல்வன் முகவரி ஃபேஸ் 3. அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 36 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் நிறையா உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு, ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து 433 முகாம்கள் நடைபெற்றன. 1.80 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1.470 லட்ச பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு. பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1.47 lakhs. டோட்டல் ரிசிப்ட் வந்து 1.80 lakhs. ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுகிட்ருக்கோம். பேலன்ஸையும் நம்ம இது பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த 3rd ஃபேஸில் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு முகாம் நடத்துறது தெரியல, நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம், எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சில ஃபீட்பேக் பண்ணதில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சிறப்பு திட்டம் கொண்டிருக்கோம். இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ்கள் வழங்க போகுது. நகரப்புற பகுதியாக இருந்தால் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகள், சர்வீசஸ் வழங்கப்படும். இதே இது ஊரக பகுதியாக இருந்தால் 15 துறைகள் மூலமாக 46 சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த துறைகள், என்ன சேவைகள், என்ன சர்வீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக். ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ல் மக்கள் எதுக்கெல்லாம் நிறையா வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா, எங்கே போயிருக்கு, எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது, அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு வரைக்கும் நாங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம 30 நாள் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம் உங்களுக்கு, உங்கள் துறையில் வந்து இத்தனை பெட்டிஷன்ஸ் பாக்கி இருக்குது இந்த மாதிரியும் சொல்லி. அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம். நாங்கள் மனு போட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெட்டிஷனை அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் 45 டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 30 நாள் கொடுத்துருந்தோம். பட் அந்த 30 நாளுக்குள்ள சில பெட்டிஷன்ஸ்லாம் கவர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு 45 டேஸுக்குள்ளே இந்த பெட்டிஷன்ஸுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பெஷல் 45 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். சிலதெல்லாம் அன்றைக்கே முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டுலேருந்து டெலீட் பண்ணி மாமனார் வீட்டு கார்டில் சேர்த்துட போகிறாங்க. ஸோ சில சர்வீஸஸ் சேம் டே முடிஞ்சிடும், சிலது ஒரு வாரத்தில் முடியும். நாங்கள் சொல்கிறது மேக்ஸிமம் லிமிட் வந்து 45 டேஸ் வச்சுருக்கோம்.
ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்பெஷல் இது என்னன்னு சொன்னோம்னா, நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளின் சர்வீசஸ் கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வலர்கள் மூலமாக நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் ஊரில் இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம், அங்கே இந்த துறைகளுடைய சேவையெல்லாம் வழங்க போகிறாங்க, உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும். போன தடவை கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, ஆனால் என்கிட்ட நான் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரல, நான் ஆவணம் கொண்டு வரல, அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா, அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும், இல்லை குழந்தையோட இது தேவைப்படும், எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டாட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க. ஸோ நம்ம கேம்ப் நடக்க போகுது, நம்ம இந்த சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம், இந்த சேவை தகுதி இதுதான், இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க. கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவல்களும் மக்கள் கொடுத்து வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடாக போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் கேம்புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 45 டேஸில் நம்ம மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறோன்றதுக்காக தான் இந்த புதுசாக டோர் டு டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக்களுடைய முகாமாக நடத்தப்படுகிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.